இந்த ரிப்போர்ட் உங்களுக்கு தானே? ஆமாம் சார். இதுல இருக்கிற எல்லா விவரங்களும் உங்களுக்கு நல்லா தெரியும் தானே? தூக்கத்தை எழுப்பி கேட்டா கூட அப்படியே சொல்லுவேன். ஏன் நல்லா மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சு போனவங்க மருந்து வாங்கினா சொல்ற மெடிக்கல் ஷாப் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு? அந்த கடை பேர் ஓ மெடிக்கல்ஸ், சேல்ஸ்மேன் பேர் மிஸ்டர் வினோத். மனப்பாடம் பண்ணதெல்லாம் இங்க ஒப்பிக்க கூடாது. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். கேள்வி, போலீஸ் ஸ்டேஷன் டு மெடிக்கல் ஷாப் எவ்வளவு தூரம்? அது கொஞ்ச தூரம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அதை விடுங்க. தப்பிச்சு போனவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதா சொல்ற டாக்டர் மகேஷ் கிளினிக்ல இருந்து மெடிக்கல் ஷாப் எவ்வளவு தூரம்? அந்த கிளினிக் போலீஸ் ஸ்டேஷனோட எந்த திசையில இருக்கு? மிலாட்ஸ், ஐ ஸ்ட்ராங்லி அப்ஜெக்ட். எதிர்த்தரப்பு வக்கீல் சாட்சியை குழப்புற மாதிரியும் பயமுறுத்துற மாதிரியும் கேள்வி கேட்கிறேன். சாட்சி ஒன்றும் பாமரர் இல்லைங்க, இன்ஸ்பெக்டர், இந்த கேஸோட என்கொயரி ஆபீசர். மிலாட்ஸ், எனக்கே குழப்பமா இருக்கு. டிபி, allow the counsel to proceed in his own way. Don't interrupt. Please sit down. உட்காருங்க. கண்டினியூ. அது தெரியல, ஞாபகம் இல்லை. மூதே, ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி நீங்க நேரா போய் நடத்தின என்கொயரியை மறந்து போச்சா? நான் சொல்றேன், நீங்க இந்த விசாரணையே நடத்தல. இந்த ரிப்போர்ட் உங்களுதே இல்ல. I strongly object, Milord. I strongly object to this suggestion. கவுன்சில், நீங்க சொல்றதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? மை லார்ட்ஸ், நான் நேரடியாக அந்த இடத்துக்கு போயிருக்கேன். தப்பிச்சு போனவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டதா சொல்ற டாக்டர் மகேஷோட கிளினிக் ஸ்டேஷனோட கிழக்கு திசையில 2 கிலோமீட்டர்ல இருக்கு. மருந்து வாங்கினதா சொல்ற மெடிக்கல் ஷாப் ஸ்டேஷனோட மேற்கு திசையில 1 கிலோமீட்டர்ல இருக்கு. சோ தப்பிச்சு ஓடின 3 பேரும் போலீஸ் ஸ்டேஷனோட கிழக்கு திசையில 2 கிலோமீட்டர் ஓடி போய் டாக்டர் கிட்ட தான் உடம்ப காமிச்சு மருந்து சீட்டு வாங்கிட்டு அதே ஸ்டேஷன் பக்கமாவே மேற்கு திசையில 3 கிலோமீட்டர் ஓடி போய் மெடிக்கல் ஷாப்ல மருந்து வாங்கினதா இன்ஸ்பெக்டர் பாஷிமோட என்கொயரி ரிப்போர்ட் சொல்லுது. தப்பிச்சு ஓடுறவங்களாம் என்ன போலீஸ் ஸ்டேஷன் படி ஃபேஷன் பீரியட பண்ணுவாங்க? நேர்ல போய் விசாரிச்சிருந்தா இந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துருப்பாரா?